நம்ம உதயநிதி வந்தார்ல, துபாயில இருந்து வந்தாரு, நேரா கரூர் போனாரு, மலர் வளையம் வச்சாரு, திரும்ப சென்னைக்கு வந்தாரு, சென்னை திருப்பி துபாய் வெக்கேஷனுக்கு போயிட்டாரு. 5 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்காரு. காயமடைஞ்சவர்களுக்கெல்லாம் 101 பேருக்கு 2 லட்சம் கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம முதலமைச்சர் இந்த கஸ்டடி மரணங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர், தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய அவர் தானே போலீஸ் மினிஸ்டரே. அவரு 4 நாள் கழிச்சு அந்த அம்மாவுக்கு ரிங் பண்ணி மொபைல்ல, சாரிமா மன்னிச்சிருங்க தப்பு நடந்துச்சுன்னு சொன்னார். மண்டப ஓனர்கள் யாருமே விஜய் கேட்டதுக்கு கொடுக்க மறுத்துட்டாங்கன்றதுதான் உண்மை. முதலில் வாங்க கொடுக்குறோம்னு சொன்னவங்க கூட அப்புறம் பெல்ட்டி அடிச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களே சொன்னதுதான், எங்களுக்கு ரொம்ப அழுத்தம் இருக்குங்க, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்தா பிரச்சனை ஆகும். ஒரு பக்கம் காவல்துறை அனுமதிய கொடுக்காம தாமதிக்குது, இழுத்தடிக்கிறது. இன்னொரு பக்கம் அவங்க கொடுத்தா கூட அங்க போய் கூட்டம் நடத்த முடியாத அளவுக்கு சிக்கல் இருக்கு. கரூர்ல இருக்கிற முக்கிய புள்ளி எல்லாருக்கும் தெரியாது. முக்கிய புள்ளி 30 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி ஆசை காட்டி சில குடும்பங்களை திசை திருப்பி போகாமல் செய்திருக்கிறார் என்ற செய்தியும் வருது பக்கத்திலேயே. விஜய்க்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த பொய்யான தவறான விஷயங்களை பரப்புவதற்காக, விளம்பரப்படுத்துவதற்காக கூகுளுக்கு மட்டும் நான் சொல்றேன் 25 கோடி செலவு பண்ணிருக்காங்க இந்த 3 மாசத்துல. லட்சக்கணக்கில் கோடி வச்சிருக்காங்க இவங்க சேர்த்துன்னு நான் சொல்ல. 2 வருஷத்துக்கு முன்னால மந்திரியா இருக்கிறாரு பாருங்க பழனிவேல் தியாகராஜனே ஒரு இதுல சொல்லிட்டாரு, குடும்ப ஆட்சி தானே திரையுலகத்தில் நடக்குது, அதனாலதானே திரைத்துறை இருக்கிற பல பேரும் பயப்படுறாங்க, கருத்து தெரிவிக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க. பிண அரசியலை திமுக செய்கிறது என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் துயர சம்பவம், அது தொடர்பா நடந்த பல விஷயங்கள், இறுதியா அவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று மகாபலிபுரத்துல கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு அவங்களுக்கான மொத்த வெல்ஃபேரும் லைஃப் டைம் பார்த்துக்க அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ இந்த சம்பவம் தொடர்பா இது மேலேயும் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. விஜய் இந்த மாதிரி மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு வச்சு பேசுனதுக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, விஜய் செய்யற எல்லாத்தையுமே விமர்சனம் பண்றதுன்னு ஒரு சாரார் இருக்காங்க, விஜய் செய்யற எல்லாத்தையும் பாராட்டுறதுன்னு வேறு சாரார் இருக்காங்க. நடுநிலையானவர்கள் நிச்சயமாக விஜய் இந்த விஷயத்துல ஏன் மாமல்லபுரத்துக்கு அவங்களெல்லாம் வர வச்சாருன்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதால கண்டிப்பா இத விமர்சனம் செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பத்திரிகையில கூட அதை எதை நளினமா சொல்றாங்கன்னா, தவிர்க்க முடியாத காரணங்களால் விஜய் அந்த 41 குடும்பங்களை கரூர்ல சென்று நேரடியாக சந்திக்க முடியாமல் போயிட்டு, அதனால மகாபலிபுரத்துல வர வச்சு பாக்குறாருன்னு தான் சொல்றாங்க. தவிர்க்க முடியாத காரணங்கள் என்ன என்பதை எந்த ஊடகமும் விவாதிக்க மறுக்கிறது. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு, காவல்துறைக்கு அது கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்கும் என்பதால். ஆனா அரசியல் விமர்சகர் என்ற முறையில நான் அப்படி இருக்க முடியாதுங்க. ஆக்சுவலா இந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 நாள் அவர் ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு. எந்த விதமான வெளி உலக தொடர்பும் இல்லாம இருந்தாரு. உங்களுக்கே தெரியும், ஒரு 4 நாள் கழிச்சுதான் ஒரு 4.5 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா உடனடியாக நேரில் போய் சந்திக்கணும்னு எல்லா முயற்சியும் அவர் எடுத்தார். வாட் எவர் ஹியூமன்லி பாசிபிள். உதாரணத்துக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னால, இப்ப 1 மாசம் ஆயிடுச்சு, 3 வாரத்துக்கு முன்னால டிஜிபி அலுவலகத்துல போயிட்டு இது மாதிரி நாங்க சந்திக்க இருக்கிறோம், அவங்களுக்கு நிவாரண உதவி, இரங்கல் தெரிவிக்கணும், நேரில் போய் அந்த குடும்பங்களை எங்களுக்கு போதிய பாதுகாப்பும் அனுமதியும் தரணும். இதுல நான் ரொம்ப ஒன்ன தெளிவாக்க விரும்புறேன். அவர் பாதுகாப்பு அவருக்கு கேட்கல, அந்த நிகழ்ச்சிக்குதான் அந்த சந்திப்பு என்பது எந்த இடைஞ்சலும் இல்லாம நடக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா கரூர்ல அவ்வளவு பெரிய கூட்டத்தை பொறுப்பில்லாம காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காததால்தான் இவ்வளவு பெரிய துயரமே நடந்ததுன்றது அழுத்தமா நான் நம்புறேன். காவல்துறை மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகாம இருந்திருந்தா இந்த துயரம்
நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை, தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய ஆழமான கருத்துங்க. ஆகவே அவர் வந்து தனக்கு கேட்கலைங்க பாதுகாப்பு. அவருக்கு பாதுகாப்பு அவருக்கே இருக்கு. ஒய் கேட்டகரி இருக்கு. அதே போல அவருடைய பவுன்சர்ஸ், பிரைவேட் பவுன்சர்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணி வச்சிருக்காரு. அவரு கேட்கறது என்னன்னா, கரூர்ல நான் வந்து இந்த மக்களை சந்திக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு தரணும்னு தான் கேட்டாரு. ஆனா என்ன காரணத்தினாலோ அதை வந்து ஒரு முறையாக கையாளாமல் டிஜிபி ஆபீஸ்ல ஏதோ ஒரு சாதாரண ஆட்கள் சாமானியருக்கு பதில் சொல்ற மாதிரி அந்த ஆபீஸ்க்கு போங்க, இங்க இல்ல அந்த ஆபீஸ்ல போய் கதவை தட்டுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. கரூர் எஸ்பி ஆபீஸ்க்கு போக சொல்லி சொன்னாங்க. அவர் கரூர் எஸ்பி ஆபீஸ்லயும் மனு கொடுத்தாரு. மனு கொடுத்து இன்னைக்கு வந்து 2.5 வாரத்துக்கு மேல ஆயிப்போச்சுங்க. கரூர் எஸ்பி ஆபீஸ்ல மனுவை வாங்கி என்ன பண்ணி இருக்கணும்? ஒண்ணு அனுமதி கொடுத்திருக்கணும், இல்ல இந்தந்த நிபந்தனைகளின் பேரில் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் சொல்லி இருக்கணும். இல்ல அனுமதி வழங்க முடியாது, பிகாஸ் இன்னும் நார்மல்சி ரெஸ்டோர் ஆகல, கரூர்ல பதட்ட நிலை இருக்கிறது, நீங்க வந்தா அது கொஞ்சம் பிரச்சனை ஆகும்னு நாங்க கருதுறோம். இப்படி அவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருந்ததுங்க. ஆனா எந்த ஆப்ஷனையும் எக்ஸசைஸ் பண்ணாம அதை வந்து ஊர்காப்பானையில போட்டாங்க கரூர் போலீஸ். விளைவு என்னன்னா, அன்னெசரியா அன்ஜஸ்டிஃபைடா விஜய் மேல திமுக உடன்பிறப்புகள், திமுக கட்சியினர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்மறை விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சாங்க பொதுவெளியில, இணையத்துல. அவருக்கு இரக்கமே இல்லை, அவர் போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு. ஆனா அவர் போவதற்கான எல்லா முயற்சியும் செய்தார். அதுக்கு அரசும் காவல்துறையும் ஒத்துழைக்கலன்னு நான் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கரூர்ல அவர் போய் அங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னா அதுக்கு ஒரு இடம் தேவையில்லை, மண்டபம் தேவையில்லை. மண்டப ஓனர்கள் யாருமே வந்து விஜய் கேட்டதுக்கு கொடுக்க மறுத்துட்டாங்கன்றதுதான் உண்மை. முதலில் வாங்க கொடுக்குறோம்னு சொன்னவங்க கூட அப்புறம் பெல்ட்டி அடிச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களே சொன்னதுதான், எங்களுக்கு ரொம்ப அழுத்தம் இருக்குங்க, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்தா பிரச்சனை ஆகும், பாத்துக்குங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. யார் மிரட்ட முடியுங்க? ஆளுங்கட்சி எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அங்க, ஆளுங்கட்சி திமுக, காவல்துறை, அது ஏவல் துறையா இருக்கு மாநில அரசுக்கு, திமுக பிரமுகர்கள்லாம் இருக்காங்க. இதை தவிர்த்து வேற யாருங்க மிரட்டுவாங்க விஜய்க்கு நிகழ்ச்சி கொடுக்க கூடாதுன்னு? அப்ப ரொம்ப தெளிவா தெரியுது, ஒரு பக்கம் காவல்துறை அனுமதிய கொடுக்காம தாமதிக்குது, இழுத்தடிக்கிறது. இன்னொரு பக்கம் அவங்க கொடுத்தா கூட அங்க போய் கூட்டம் நடத்த முடியாத அளவுக்கு சிக்கல் இருக்கு, இடம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இது ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்ல. இந்த இக்கட்டுல நெருக்கடியான சூழ்நிலையில தான் விஜய் வந்து ஒரு மாற்றா யோசித்து, சரி அவங்கள பனையூர் கூப்பிட்டு வந்து கட்சி ஆபீஸ்ல கொடுத்தா அது ஒரு பெரிய விமர்சனத்தை கொண்டு வரும் அப்படின்னு அவர் அறிந்திருந்ததால் தான் பனையூருக்கு கொண்டு வராம வாடகை எடுத்து மாமல்லபுரத்துல 51 பேரையும் சந்திச்சு அத நல்லபடியா நடத்தியிருக்காரு. இப்ப நேத்து அந்த சந்திப்புக்கு வந்தவர்கள், வந்துட்டு போனவங்க எல்லாம் காணொலியில பதிவு பண்றதை நான் பாக்குறேன். ஏன்னா அதுக்குள்ள யாரையும் அலோவ் பண்ணல, அவங்க நிர்வாகிகளே தவிர யாரையும் அலோவ் பண்ணல. ஒரு விளம்பரத்துக்காகவோ ஒரு மீடியால ஒளிபரப்புறதுக்காகவோ அதை அவர் பயன்படுத்தவே இல்லை. இப்ப வரக்கூடிய தகவல்கள் அவர் மேல எனக்கு இருந்த மதிப்பை மேலும் மேலும் அதிகரிச்சிருக்கு. அதாவது பல பேர் சொல்றாங்க, அவங்களுடைய அப்சர்வேஷன் என்னன்னா, விஜய் ரொம்ப இழைச்சிட்டாரு, அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு ரொம்ப இழைச்சிட்டாரு, அவர் ரொம்ப நொந்து போயிருக்காரு, ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரு அப்படின்றது காமனா எல்லாரும் சொன்னது. அடுத்தது ஒரு தாயையும் 2 பிள்ளையும் இழந்த ஒரு தந்தை, அவர் பேர் ஆனந்த ஜோதின்னு நினைக்கிறேன், டெக்ஸ்டைல் ஒர்க்கர் இன் கரூர். அவர் என்ன சொல்றாருன்னா, சார் அவர் வந்து என் காலை தொட்டு கண்ணீர் விட்டார் சார், என்னால நம்பவே முடியல, ரொம்ப வருத்தமா போச்சு, இது போல இந்த இழப்பு வந்துடுச்சே, என்னால தாங்க முடியலன்னு அவர் அழுதாரு அப்படின்னா அவர் ஒருத்தர் மட்டும் சொல்லிங்க. நான் சொல்றது இன்னும் சில பேர் கூட சொல்றாங்க, எங்க கிட்ட கூட ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு, வரும்போதே உங்களை எல்லாம் வந்து கரூர்ல வந்து நேரா பார்க்க முடியாம உங்களை இங்க வர வச்சதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, வேற வழி தெரியல, எனக்கு போலீஸ் அனுமதி கிடைக்கல, மண்டபம் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த சூழ்நிலையில நான் வந்து உங்களை இங்க வர வச்சிருக்கேன், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்னு 1 மணி நேரம் ஒரு குடும்பத்துக்கிட்டே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருங்க. அதாவது அவங்களே வந்து, சார் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க சார்,
நீங்க போய் அடுத்தவங்கள பாருங்க சார்ன்னு அவங்க அனுப்புற வரைக்கும் அவர் உட்கார்ந்துட்டு பர்சனல் டீடைல் கேட்டு அவங்க குடும்பம் என்ன ஏது எல்லா விவரத்தையும் ம், ம். சேகரிச்சு ஒரு கேட்டிருக்காரு. சொந்தக்கார் மாதிரி இருந்து சார் அவர் எங்களை விசாரிச்சது. ஏதோ நம்ம ம். அரசியல்வாதிகள்லாம் சடங்குக்கு போவாங்க தெரியுங்களா? அப்படி போய் ஒரு ம், ம், மலர அப்படி ம். போட்டு, அப்படி ஒரு மெழுகுவர்த்தி ஏத்திட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க. நம்ம உதயநிதி ம். வந்தார்ல, துபாயில இருந்து வந்தாரு. நேரா ஆமா. கரூர் போனாரு. மலர் வளையம் வச்சாரு. ம். திரும்ப சென்னைக்கு வந்தாரு. சென்னை திருப்பி துபாய் வெக்கேஷனுக்கு போயிட்டாரு. ஆக ஒரு சடங்குத்தனமாக இல்லாமல் ஆத்மார்த்தமாக ஒரு பெரிய இழப்பு தன்னுடைய கூட்டத்துல வந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு தானும் தார்மீக பொறுப்பு அப்படின்றத உணர்ந்து அவரால என்ன முடியுமோ அவர் செஞ்சு நேத்து மட்டும் பாருங்க 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. 5 லட்சம் ஆமா. ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல ம். போட்டிருக்காரு. ம். காயமடைஞ்சவர்களுக்கெல்லாம் 101 பேருக்கு 2 லட்சம் கொடுத்திருக்காரு. இதற்கெல்லாம் ம். மனசு வரவேணாங்க. பணம் இருக்குது. இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சிடுறாங்களா? ஆக அவரை ம். பொறுத்த வரையில ஒரு மனிதாபமானம் மிக்க ஒரு நல்ல அரசியல் தலைவராகத்தான் நான் பார்க்கிறேன். நேத்து நடந்த நிகழ்ச்சி வந்தவங்களும் ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்காங்க. ம். அவரும் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சு ஓரளவுக்கு ரிலீவ் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மாசம் மனசுல தேக்கி வச்சிட்டு இருந்தார் இல்லையா? அத ம். அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம் தான் நான் ம். நினைக்கிறேன். ஆனா இந்த நல்ல விஷயத்த பண்பாடு உள்ளவர்கள், நாகரிகம் உள்ளவர்கள் நிச்சயமா வரவேற்பாங்க, பாராட்டுவாங்க. ஆனா ம். விஜய் எது செய்தாலும் அவர் ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்டா கூட அது தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுக்கு தோல்வி பயம், தேர்தல்ல தோத்துருவோமோன்ற மரண பீதியின் காரணமாக காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும்ன்ற மாதிரி காண்பதெல்லாம் இன்னைக்கு திமுகவினருக்கு மரண பீதி இருக்குங்க. ஆகவே இந்த நல்ல விஷயத்தை கூட இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவராவது விஜய் மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்டார், ஒரு செலிபிரிட்டி ஒவ்வொரு குடும்பத்திடமும் 1 மணி நேரம் உட்கார்ந்து விசாரிச்சு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு என்ன உதவி வேணுமானாலும் உங்களுக்கு செய்யுங்க, உங்க வீட்டுல ஒரு ஆளா என்னை ஏத்துக்குங்க அப்படின்னு பேசி அனுப்பிச்சிருக்காரு. இது சடங்கா? இல்ல நம்ம முதலமைச்சர் அவர்கள் நெல்லையில இந்த ஆணவ கொலையான இளைஞர் இருக்கார கவின், அந்த கவின் ம். அவர்கள் மரணம் அடைந்து ஒரு 2-3 நாள்ல கொல்லப்பட்ட பிறகு இவர் போனார் தூத்துக்குடிக்கு. பக்கத்துலதான் ம். கவினுடைய வீடு. போயிருக்கலாம், அனுதாபம் தெரிவிச்சிருக்கலாம். போனாரா? போல. மாறாக விடுதலை சிறுத்தை கட்சி அவர் பேசுறாரு. திருமாவளவன் நேத்து பார்த்தேன். ம். இது புதிய அணுகுமுறையா இருக்கு விஜய் அணுகுமுறையா இருக்கு. ம். அணுகுமுறை. இது புதுசா இருக்குதான். யார் புதுசு? நீங்க பண்ணதுதான். சில ம். மாதங்களுக்கு முன்பு இப்படி ஆணவ கொலை உண்ட அந்த இளைஞன் அவனை நம்ம கவினுடைய அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு முதலமைச்சரை சென்னையில உட்கார வச்சு முதலமைச்சர் ஆறுதலை வாங்கி கொடுத்தீங்களா நீங்க? இதெல்லாம் நீங்க பேசலாமா? திருமாவளவன் இது புதுமையான அணுகுமுறையா இருக்குது பேசலாமா? நீங்க காட்டிய வழிதான். அது மட்டும் ம். இல்ல, கஸ்டடியில 24வதா மரணம் அடைஞ்சாரு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அஜித்குமார். அவர் வீட்டுல போய் நேரடியாக விஜய் போய் பார்த்துட்டு உதவி எல்லாம் செஞ்சார். அரசாங்கத்துக்கு முன்னாலேயே நேரா போய் பார்த்தாரு மடப்புறத்துக்கு. ஆனா நம்ம முதலமைச்சர் இந்த கஸ்டடி மரணங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர், தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய அவர் தானே போலீஸ் மினிஸ்டரே. அவரு 4 நாள் கழிச்சு அந்த அம்மாக்கு ரிங் பண்ணி மொபைல்ல சாரிம்மா மன்னிச்சிருங்க தப்பு நடந்துச்சுன்னு சொன்னாரு. அந்த மன்னிப்பும் விஜய் இன்னைக்கு ஆத்மார்த்தமா நேத்து மகாபாலயத்துல 41 குடும்பங்கள் கிட்டையும் கேட்டார அந்த மன்னிப்பும் ஒண்ணாங்க. முதல்வர் செய்வது சடங்குத்தனமான ஒரு நிகழ்வு. ஆனா விஜய் பண்றது ஆத்மார்த்தமான அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த, கருணை மிக்க ஒரு அணுகுமுறையா தான் பாக்குறேன். இந்த அணுகுமுறை ஒரு புதிய அணுகுமுறையா தான் இருக்கும் மாமூலான அரசியல்வாதிகளுக்கு. ஏன்னா மாமூல் அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் அரசியல்ல சகஜம் அப்பான்ட்டு போறவங்க. ஆனா விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுல இருந்து 1 மாசமா தூக்கம் இல்லாம ஒரு ஒரு நிம்மதி இல்லாம இருந்திருக்காரு பாருங்க. அப்ப அவர் ஒரு அணுகுமுறை, புதிய அணுகுமுறை தான், மனிதாபிமான அணுகுமுறை தான். இதுல இன்னொன்னு நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். இன்னைக்கு பத்திரிகையில இருக்கு. ஒரு அம்மையார், நான் அவங்க இழப்பு பேரிழப்பு. நம்ம சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு.
கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்னா, ஒரு பையன் இறந்துட்டானா அவங்க அப்பா கிட்ட போய் என்ன உங்க பையன் மாதிரி நினைச்சீங்க, உங்க பையன் மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா ஒரு கணவர் இறந்துட்டாருன்னா ஈடு செய்ய முடியாத இழப்பு மனைவிக்கு. அந்த மனைவி கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா ஏதாவது? ஆக கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் என்று இளங்கோவடிகளே சிலப்பதிகாரத்துல சொல்லிட்டு போயிருக்காரு. பேர் இழப்பு, பெரும் இழப்பு, பெருந்துயரம். அந்த அம்மாவை பத்தி நான் வந்து தப்பா பேச விரும்பல. 20 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிருந்தாரு ஆர்டிஜிஎஸ்ல தீபாவளிக்கு முன்னால. அதை அவங்க வாங்கிட்டாங்க. ஆனா நேற்றைய தினம் அவங்க காணொலியெல்லாம் நான் பார்த்தேன். அதனாலதான் சொல்றேன். எங்களை நேரா வந்து பாக்குறேன்னு சொல்லி இருந்தாரு, நேரா வந்து பார்க்கல, அதனால பணம் தேவையில்லை, நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இது ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாகத்தான் பாக்குறேன். அவங்க மனசு புண்பட்டு. ஆனா அதுக்கு இடையில ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, மகாபலிபுரத்துக்கு அந்த 41 குடும்பங்கள் போகக்கூடாது, விஜயினுடைய அழைப்பை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திமுக முக்கிய புள்ளி, கரூர்ல இருக்கிற முக்கிய புள்ளி எல்லாருக்கும் தெரியாது. முக்கிய புள்ளி 30 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி ஆசை காட்டி சில குடும்பங்களை திசை திருப்பி போகாமல் செய்திருக்கிறார் என்ற செய்தியும் வருது பக்கத்திலேயே. இந்த அம்மா 20 லட்சத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டேன்னு சொல்றவங்க பக்கத்துல என்ன செய்தி வருதுன்னா, முக்கிய புள்ளி திமுக பிரமுகர் 30 லட்சம் ரூபாய ஒருத்தருக்கு தரேன்னு ஆசை காட்டி சில பேரை வந்து அவர் வந்து, ஏன்னா எல்லாரும் வரல, 37 பேருன்றாங்க, அப்புறம் பேப்பர்ல 33 பேருன்றாங்க, 41 பேர் வரல, 41 குடும்பம் வரல. சில குடும்பங்களையாவது தவறாக வழி நடத்தி இருக்கிறார்கள் திமுக. திமுகவுக்கு இதுல என்னங்க பிரச்சனை? ஒரு பக்கம் விஜய் வந்து பார்க்கல, விஜய் வந்து இரக்கம் தெரிவிக்கலன்றீங்க, இன்னொரு பக்கம் அவர் வந்து நீங்க மண்டபத்தையும் அனுமதிக்க மாட்டேன்றீங்க, காவல்துறை அனுமதியும் கொடுக்க மாட்டேங்குது, அவர் வந்து வேற ஏதோ இடத்துல அவங்களை அழைச்சிட்டு போறாருன்னா போகாதீங்கன்னு தடுக்கிறீங்கன்னா உங்க உள்நோக்கம் என்ன? ரொம்ப அதாவது சில்லறத்தனமா இருக்குங்க. திமுக இந்த அளவுக்கு இறங்கி தர டிக்கெட் லெவல்ல விஜய்க்கு எதிரா செயல்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சி. அந்த கட்சி இப்படிப்பட்ட ஈனத்தனமான காரியங்கள்ல செய்கிறார்கள் என்பதை செய்திகளின் வாயிலாக நாம பார்க்கும்போது கேட்கும்போது அருவருப்பா இருக்குங்க. ஒரு நிகழ்ச்சியை கரூர்ல விஜய் மாதிரி ஒரு அரசியல் தலைவராலேயே நடத்த முடியாம பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல ஊடகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? தமிழ்நாட்டுல ஜனநாயகம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இருக்கா? ஆளுங்கட்சிக்கு ஊதுகுழலா இருந்தா என்ன வேணா பேசலாம். நக்கீரன் கோபால்ன்ற ஒரு பத்திரிகையாளர் நான் ஒரு காணொலி பார்த்தேன், வெட்டணும் அப்படின்றாரு விஜய அந்த கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு. ஆக இவர்களெல்லாம் வன்முறையை தூண்டுவார்கள், வன்மத்தை பரப்புவார்கள். ஆனா அவங்க மேல எல்லாம் ஒரு வழக்கும் காவல்துறை போடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்காங்க. திமுகவினுடைய பாதுகாப்புல, ஆட்சியின் பாதுகாப்புல இருக்கிறதால என்ன வேணா பேசலாம் விஜயை பத்தி, பத்திரிகையாளர் என்ற போர்வை போட்டுக்கிட்டு. அதனால இது வந்துங்க சாதாரணமான மக்கள் ஏன் விஜய் வந்து கரூருக்கு போக முடியல, கரூர்ல நேரில் போய் அவங்க வீட்டுங்கள்ல அந்த ஆட்களை சந்திச்சு இரங்கல் தெரிவிக்க முடியல. மத்தவங்க எல்லாம் போனாங்களே இவர் ஏன் போலன்னா, மத்தவங்களும் விஜயும் ஒண்ணும் இல்லை. நான் ஒரு சின்ன புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப விஜய் நம்மள மாதிரி மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் உட்காந்து காஃபி சாப்பிடணும், டிஃபன் சாப்பிடணும்னு போய் சாப்பிட முடியுமாங்க? முடியாது. ஏன்? போக வேண்டியது தானே. எல்லாரும் தான் போறாங்க. வயசா இருந்தா போதாது. அவரு பிரிசனர் ஆஃப் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ். அதனால வந்து சில விஷயங்கள் வந்து ஜனங்க புரிஞ்சுதான் இருக்காங்க. ஆனா திமுகவினர் வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து எடுபட போறது இல்லை. இன்னைக்கு வந்து பாருங்க, இந்த அம்மா 20 லட்சம் திருப்பி அனுப்பிச்சாங்கன்றத சன் டிவியும் கலைஞர் டிவியும் திமுக ஊடகங்களும் பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் செய்தி வருது 30 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்லி. அப்ப எனக்கு என்ன தோணுது, 30 லட்சம் வாங்கறதுக்காக 20 லட்சத்தை திருப்பி, நான் அது உண்மைன்னு நினைக்கல, ஆனா நினைக்க தோணுதா இல்லையா? 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குத, ஆளுங்கட்சி ஆதரவு கொடுக்குத, பாதுகாப்பா இருக்குங்களாம.
அப்ப இது மாதிரி இனத்தனமான காரியங்கள்ல திமுகவினர் ஈடுபட்டிருப்பது என்பது அவங்களுடைய அச்சத்தையும் பயத்தையும் தான் காட்டுது. விஜய் தங்களை தோற்கடித்து விடுவார், தங்களை அரசியல் ரீதியாக அவர் வெற்றி பெற்று விடுவார் என்ற அச்சம்தான் இந்த மாதிரியான தர டிக்கெட் வேலையெல்லாம் அவங்கள செய்ய சொல்லி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி விஜய் அந்த பணியருக்குள்ளே இருக்காரு அப்படின்ற நரேட்டிவை செட் பண்றதுக்கு ஆளுங்கட்சி தரப்புல இருந்தும் மத்தவங்களும் முயற்சி பண்றதை பார்க்க முடியுது. இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பனையூர் பண்ணையார் கிளம்பிட்டாரு, பார்க்க போறாரு அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவ் வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருச்சியிலேயாவது மீட் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? கரூர்ல ஏங்க நீங்க அனுமதி கொடுக்கல? டிஜிபி அலுவலகத்துக்கு விஜய் கொடுத்த கடிதம், வேண்டுகோள் எப்படிங்க மீடியாக்கு கசிஞ்சது? யாருங்க டிஜிபி அலுவலகத்துல இருந்து கொடுத்தாங்க? ஏன் கரூர்ல கல்யாண மண்டபம் கிடைக்காம பண்ணீங்க? அப்புறம் ஏன் திருச்சிக்கு போனோம்? ரெண்டாவதுங்க, 2-3 நாளைக்கு முன்னால நான் பார்த்தேன், பத்திரிகையாளர் இந்த பிலிக்ஸ் இருக்காரு இல்லையா, அவருடைய காணொலியில ரொம்ப ஆதாரங்களோடு போட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 25 கோடி செலவு பண்ணிருக்காராம். சபரீசன் அதாவது நம்ம முதல்வருடைய மருமகன் பெண் என்ற ஒரு நிறுவனம் நடத்தினார். PEN, பெண் இல்ல, PEN. அந்த நிறுவனத்தின் சார்பாக விஜயினுடைய இன்ஃபுளுயன்ஸ், செல்வாக்கை சரிக்க, விஜய்க்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த, பொய்யான தவறான விஷயங்களை பரப்புவதற்காக, விளம்பரப்படுத்துவதற்காக, கூகுளுக்கு மட்டும் நான் சொல்றேன், அதாவது யூடியூப் வீடியோ அதெல்லாம் ப்ரொமோட், அதுக்கு 25 கோடி செலவு பண்ணிருக்காங்க இந்த 3 மாசத்துல. அப்ப இவங்க லட்சக்கணக்கில் கோடி வச்சிருக்காங்க இவங்க சேர்த்துன்னு நான் சொல்ல. 2 வருஷத்துக்கு முன்னால மந்திரியா இருக்கிறாரு பாருங்க, பழனிவேல் தியாகராஜனே ஒரு இதுல சொல்லிட்டாரு, ஆடியோ லீக் ஆச்சு. அதாவது மாப்பிள்ளையும் பையனும் 30,000 கோடி அடிச்சு வச்சிருக்கானுங்க, பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஊழல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் சமாச்சாரத்தை அவரு சொல்றாரு. ஆனா அது 2.5 வருஷம் ஆச்சு. இப்ப லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கு. இல்லைன்னா இன்ப நிதி வயசு என்னங்க? அவர் எப்படிங்க ரெட் ஜெயண்ட் CEO ஆன ஒன்னும் 100 கோடி இட்லி கடை படத்தை எடுக்கிறாரு? இல்ல உதயநிதி மட்டும் எப்படி படம் எல்லாம் எடுத்தாரு? இன்னைக்கு சினிமா துறையை ஆதிக்கம் பண்ணி வச்சிருக்காங்களே நம்ம உதயநிதி ஸ்டாலின், ரெட் ஜெயண்ட், எல்லா தேட்டரையும் அவங்க கைவசம் வச்சுக்கிட்டு அவங்க வச்சதுதான் சட்டம்ன்றாங்களே. குடும்ப ஆட்சி தானேங்க நடக்குது தமிழ்நாட்டுல. குடும்ப ஆட்சி தானே திரை உலகத்தில் நடக்குது. அதனாலதானே திரைத்துறை இருக்கிற பல பேரும் பயப்படுறாங்க, கருத்து தெரிவிக்கிறதுக்கே அச்சப்படுறாங்க. அதனால திமுக அதன் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டனங்க. இவங்களுடைய எவ்வளவு அவதூறு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம், கரூர் அந்த துயரத்துக்கு பிறகு ரெலன்ட்லெஸ்ஸா 24x7 இந்த மீடியாவை அடிமைகளாக்கி அவங்க செஞ்சாலும், ஆனா மக்கள் துளியும் அதை நம்பலைங்க. இன்னைக்கு மக்கள் அவங்க உண்மையை உணர்ந்து இருக்கிறார்கள். இதே இந்த அம்மா சொல்றேன்ல, இந்த 20 லட்சத்தை திருப்பி அனுப்பிய அம்மா, அந்த அம்மா அந்த நிகழ்ச்சி நடந்து அவர் கணவனை இழந்த துயரத்துல ஒரு 2 நாள் கழிச்சு பேசின காணொலி எல்லாம் அப்பவே நான் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சார் மேல ஒரு தப்பும் இல்லைங்க, விஜய் சார் மேல ஒரு தப்பும் இல்ல, போலீஸ் தாங்க தப்பு பண்ணிடுச்சு, போலீஸ் சரியான பாதுகாப்பு கொடுத்துடல, அதனால்தாங்க இது நடந்ததுன்னு இதே இந்த அம்மா பேசினாங்க. அதை எடுத்து இப்ப சன் நியூஸ் போடுவாங்களா? அதை எடுத்து நம்ம கலைஞர் டிவில போடுவாங்களா? ஆக ரொம்ப மலிவான அரசியலுக்கு பிண அரசியலை திமுக செய்கிறது என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுங்க. அதனால மகாபலிபுரத்துல அவர் சந்தித்தது அவரை பொறுத்தவரையில் அவர் மனசாட்சிக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்தி தந்திருக்கோம். அதே போல அவரை பார்த்தவங்க, காயமடைஞ்சவங்க எல்லாம் ஒரு 200-300 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே திருப்தியா போயிருக்காங்க. யாருமே அதிருப்தி இல்லை. வராதவங்களை பத்தி எனக்கு தெரியாது, அவங்க கடத்தப்பட்டார்களா, அடைச்சு வைக்கப்பட்டார்களா, தடுக்கப்பட்டார்களா, அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் வரும் வெளியே எல்லாம். அதாவது கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு தான், திமுகவினர் புழுகு உடனே வெளியே வரப்போகுதுன்னு வச்சுங்களேன். ஆனா வந்தவர்கள்
ரொம்பவும் நிம்மதியோடு நெகிழ்ச்சியோடு இது போல ஒரு அரசியல் தலைவரை நாங்கள் வாழ்நாளில் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால இவரு லேட்டா செஞ்சாலும் விஜய் அதை கரூர்ல செய்யாம மகாபலிபுரத்துல செஞ்சாலும் நிச்சயமாக ஒரு நல்ல முன்மாதிரியை தான் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.